வணக்கம் அனிமே ரசிகர்களே. புதுசா அனிமே பார்க்க வந்த நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். அனிமேன்னா என்னன்னு தெரியுமா? ஜப்பானோட அட்டகாசமான அனிமேஷன் கலை தான் இது. கையால வரைஞ்சதும் இருக்கு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸும் இருக்கு. இப்போ உலகத்துல 10 கோடிக்கும் அதிகமான பேர் அனிமே பார்க்கறாங்கன்னா பாருங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது பிடிக்குது. ஏன்னா இதுல இல்லாத ஜானரே இல்லை. ஆக்ஷன், காமெடி, டிராமா, ஃபேண்டசி, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம அனிமேயோட கலர்ஃபுல்லான கிராபிக்ஸ், விறுவிறுப்பான கதை, தனித்துவமான கேரக்டர்கள்னு எல்லாமே நம்மளை கட்டி போட்டுடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்காலத்திலும் சிறந்ததா கருதப்படும் டாப் 6 அனிமே தொடர்கள் பத்தி தான். இது என்னோட லிஸ்ட், உங்க லிஸ்ட் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த அனிமேக்கள் உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவை. பல பேருக்கு அனிமே உலகத்தையே அறிமுகப்படுத்தினவை. வாங்க நேரத்தை வீணாக்காம லிஸ்டுக்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது எய்ச்சிரோ ஓடா எழுதின ஒன் பீஸ். இது ஒரு மாங்கா தொடர ஆரம்பிச்சு இப்போ உலகத்தையே கலக்கிட்டு இருக்கு. லூஃபிங்கிற ரப்பர் பையன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து ஒன் பீஸ்ங்கிற புதையலை தேடி போற கதை தான் இது. நட்பு, தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் இதுல நிறைய இருக்கும். இந்த தொடர் ரொம்ப நீளமானது, ஆனா ஒவ்வொரு எபிசோடும் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். புதுசா கேரக்டர்கள், தீவுகள், சண்டைகள்னு போய்கிட்டே இருக்கும். லூஃபியோட சிரிப்பு, அவனோட நண்பர்களோட பாண்டிங் எல்லாமே நம்ம மனசுல நிற்கும். இது ஒரு காலத்தால் அழியாத கிளாசிக். அடுத்து இப்போதைய மாடர்ன் கிளாசிக் டெமான் ஸ்லேயர். இதோட அனிமேஷன் குவாலிட்டி வேற லெவல்ல, கண்ணை விட்டு அகலாது. தன் குடும்பத்தை இழந்த தஞ்சிரோ பேயா மாறி போன தன் தங்கை இசுகோவை காப்பாற்ற போராடுற கதை இது. பேய் வேட்டைக்காரனா மாறி முசான்ங்கிற வில்லனை அழிக்க புறப்படுவான். சகோதர பாசம், இழப்பு, பழிவாங்குதல்னு நிறைய எமோஷனல் விஷயங்கள் இருக்கும். ஆக்ஷன் சீக்வென்ஸுகள்லாம் மிரட்டலா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரோட பின்னணி கதையும் நம்மளை ஊர்க வச்சிடும். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையிலான சண்டை ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து வர்றது பல பேரோட ஃபேவரைட் நருடோ. சின்ன வயசுல டிவில பார்த்து ரசிச்சிருப்போம். நருடோ உசுமாகிங்கிற அனாதை நிஞ்சா பையன் தன் கிராமத்தோட தலைவனான ஹோகேஜ் ஆகணும்னு கனவு காண்பான். அவனுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த நரி பேய் இருக்கும். அந்த பேயோட சுமையோட கிராமத்துல அங்கீகாரம் தேடி அவன் போற பயணம் தான் கதை. நிறைய டைனமிக் கேரக்டர்கள் இருப்பாங்க. நட்பு, சொந்த ஊர் மேல பாசம், தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய நல்ல விஷயங்களை இந்த தொடர் சொல்லும். அவனோட போராட்டங்கள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஓஹோ, இதுதான் பல பேருக்கு அனிமே உலகத்தையே அறிமுகப்படுத்தின தொடர்னு சொல்லலாம். 90s கிட்ஸ், 2K கிட்ஸ்க்கு இது ஒரு பெரிய நாஸ்டால்ஜியா. அகிரா டோரியாமாவோட இந்த படைப்பு ஷோனென் அனிமேக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு. கோகுங்கிற சக்தி வாய்ந்த சயான் வீரன் பூமியை பல வில்லன்களிடமிருந்து காப்பாற்றுவான். சண்டை, பயிற்சி, சாகசம்னு இதுல எல்லாமே இருக்கும். பவர் லெவல்ஸ், டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்னு புதுசா காட்டி நம்மளை ஆச்சரியப்படுத்துவாங்க. ஆக்ஷன் அனிமேக்கு இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிச்சு. கோகுவோட விடாமுயற்சியும் அவனோட நண்பர்களும் நம்மளை எப்பவும் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே, ஹைக்யூ. வாலிபால் பிடிக்கும்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஹினாட்டாங்கிற குள்ளமான பையன் வாலிபால் மேல இருக்கிற ஆர்வத்துல ஒரு கிளப்ல சேருவான். அவனோட உயரம் ஒரு தடையா இருந்தாலும் அவன் விடாம முயற்சி செய்வான். டீம் ஒர்க், விடாமுயற்சி, தனிப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் இந்த தொடரோட முக்கிய கரு. கோர்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கேரக்டர்கள் எப்படி வளர்றாங்கன்னு அழகா காட்டியிருப்பாங்க. வாலிபால் மேட்ச்லாம் அவ்வளவு தத்ரூபமா அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளே சீட் நீங்கள உட்காந்து பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா ப்ளீச். இதுவும் ஒரு சூப்பர் பவர் அனிமே. இச்சிகோ குரோசாக்கிங்கிற பையன் ருக்கியா பிச்சுக்கு கிட்ட இருந்து சோல் ரீப்பர் சக்தியை பெறுவான். கடமை, நட்பு, ஆன்மீக உலகம் இதெல்லாம் இந்த தொடரோட கருப்பொருட்கள். சோல் சொசைட்டி, ஆலோசனை ஒரு தனி உலகத்தையே உருவாக்கியிருப்பாங்க. கேரக்டர்களோட ஸ்டைலான டிசைன், சிக்கலான சண்டை காட்சிகள், கிரியேட்டிவான சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் இந்த தொடரோட சிறப்பம்சங்கள். ஒவ்வொரு சண்டையும் ஒரு கலைப்படைப்பு மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. இதுதான் என்னோட டாப் 6 அனிமே லிஸ்ட். இந்த அனிமேக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல தனித்துவமானது.
நீங்க அனிமே ரசிகரா இருந்தா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா அனிமே பார்க்க வர்றீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தொடரும் பல மணி நேர என்டர்டெயின்மெண்ட்டை உறுதி செய்யும். அதுவும் இல்லாம நட்பு, தைரியம், விடாமுயற்சி மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் கத்துக்கலாம். உங்க ஃபேவரைட் அனிமே எது? இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற ஏதாவது அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அனிமே உலகத்துல இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு. தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.